آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله புனிதமான ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரஜபு பிறை என்னப்பா இன்னைக்கு? ஹிஜ்ரி என்ன? ஹிஜ்ரி 1447. ரஜபு பிறை 12. ஆமாம், 12ல் நாம் இருக்கிறோம். ஆனால் நேற்று பசங்கள்லாம் பார்த்தோம், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2006, வெல்கம் 2026. இப்படி தான் கத்து, பயங்கரமான கத்து. தூங்குறவங்களாம் எழுந்துட்டாங்க. எது தெரியணுமோ அது நமக்கு தெரியல. இதே தான் 2025, வெல்கம் 2025. இப்போ 2026, வெல்கம் 2026. ஆனால் நமக்கு எது தெரியணுமோ அது தெரியல. அத between 2025 2026 என்ன அமல் செய்தோம்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்கள் செய்தோமா? அவனுக்கு விரும்பியபடி நாம் வாழ்ந்தோமா? இறை அமல்கள்ல ஈடுபட்டோமா? நண்பர்களே, தாருல் ஃபனா, இது என்னங்க? தாருல் ஃபனா. அது சார் சொன்னார்களே, கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கின்றோம், மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவோம் என்று ஈமான் கொண்டிருக்கின்றோம். இது தாருல் ஃபனா, அழியக்கூடிய உலகம். தாருல் பகா, எல்லாரும் போயிட்டாங்க. தாருல் பகா, மறுமை உலகத்திற்கு வாழ்ந்தவர்கள், எங்களுடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள்லாம் போயிட்டாங்க. அல்லாஹ் நாம் அனைவரையும் ஹயாத்தா வைக்கட்டும். தாருல் ஃபனா, அழியக்கூடிய உலகம். ஒரு பையன் அந்த இளமை காலத்துல அவன் படிக்கலன்னா அவன் கடைசியில சிரமப்படுறான். படித்த பையன் IAS IPS, வாழ்வு சிறப்பா இருக்கு. அதே டைம்ல அந்த பையன் படிக்கல, நேரத்தை வீணாக்கிட்டான்னா அவனுடைய கடைசி வாழ்வு வீணா போயிடுது. கஷ்டத்திலே சிரமத்திலே இருக்கிறான். அதே போல் இந்த உலகம் அழியக்கூடிய உலகம், ஃபனா, அழியக்கூடிய உலகம். நல்ல அமல்கள் செய்வோமையானால் நாம் மறுமையில சிறப்பான வாழ்வு, எல்லையற்ற மாதம். வயசு இருக்கா மறுமைக்கு? இவ்வளவு நாள் தான் வாழ்வான்னு கிடையவே கிடையாது. அப்படி எல்லையற்ற வாழ்க்கையை நாம என்ன தயார் செய்து வச்சிருக்கிறோம்? நாம வாப்பா இப்ப எங்க இருக்கிறாங்க? வாப்பாக்கு வாப்பா எங்க இருக்கிறாங்க? உம்மா எங்க இருக்கிறாங்க? உம்மாக்கு உம்மா எங்க இருக்கிறாங்க? நாம ஒரு நாள் மறுமையில் நாம் செல்ல இருக்கின்றோம். அதற்கான அமல்கள் ஒண்ணுமே இல்லை. நாம் மறதியாளர்களா இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அதற்கு தான் அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தை நம்ம கொடுத்திருக்கிறான். நீ அமல் செய்துக்கோ. நீங்கள் எல்லாம், நாம் எல்லாம் அமல் செய்துக்கணும். நல்ல அமல்கள் செய்யும் பொழுது நமக்கு அல்லாஹ் ஷஅபான தருவான், அல்லாஹ் ரமலான தருவான். நாம் அடையக்கூடிய நன்மைகள் எல்லாம் நமக்கு அந்த ரமலான் மாதம் லைலத்துல் கதர் நமக்கு கிடைக்கும். அதனால நாம் வீணாக்கி கூடக்கூடாது. இந்த காலங்களை, இந்த நேரங்களை வீணாக்கி விடுவோமையானால் நாம் மறுமையில கை சேதப்படுவோம். அதற்காக நாம படிக்க வேணவா, சம்பாதிக்க வேணாம், எல்லாம் செய்யணும். படிக்கிறது யாரெல்லாம் உன்னை கொண்டு நான் படிக்கிறேன், நான் இந்த பதவி, உன்னுடைய பதவி, உயர் பதவி உன்னை கொண்டு நான் இருக்கிறேன், அந்த இதுல இருக்கணும். அன்பர்களே, வாழ்க்கை, இறைநேசர்களுடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருந்துச்சு. ஹஸ்ரத் மஹியுத்தீன் இப்னு அரபி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தாங்க. ஹஸ்ரத் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தாங்க. அவர்களுடைய ஒட்டகம், குதிரை, அவர்களுடைய குதிரை தங்கத்தால் இருந்துச்சு. குதிரையுடைய அந்த என்ன கடிவாளம் தங்கத்தால் ஆக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி உயர்ந்த செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? அன்பர்களே, மஹியுத்தீன் இப்னு அரபி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரத்தின வியாபாரி, பட்டு வியாபாரி. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இவர் எப்படி ஒரு சூஃபியாக இருக்க முடியும்? இவர் எப்படி ஒரு துறவியாக இருக்க முடியும்? இவர் எப்படி இறை நேசராக இருக்க முடியும்? எல்லாருக்கும் அந்த காலத்துல ஒரு கேள்வி இருந்துச்சு. மார்க்க அறிஞர் ஆலிம் போனார், இவர் போய் பார்க்கலாமே,
மிகப்பெரிய துறவின்னு சொல்றாங்க, மிகப்பெரிய சூஃபின்னு சொல்றாங்க. அவரை போய் பார்க்கலாமே. போனா அவங்க என்னங்க ரத்தினம் அந்த வியாபாரத்துல மும்முரமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்க. பட்டு துணிகள் அப்படியே இருக்கு, ரத்தினங்கள், நவரத்தினங்கள், மாணிக்கங்கள் இருக்கு, சாதாரணமா கிடக்குது. இவரு போய் கேட்கிறாரு, எங்க இருக்கிறாங்க மகான், எங்க இருக்கிறாங்கன்னு கேட்கிறாரு. இப்படி கையை காட்டுறதுக்குள்ள பாங்கு சத்தம் கேட்டுச்சு. மகான் அவர்கள் பாங்கு சத்தம் கேட்டதோட நேரா பள்ளிவாசல் போயிட்டாங்க. கடையில் அப்படியே ரத்தினங்கள் இருக்கு, எல்லா வேலையாள்கள் எல்லாம் பள்ளிவாசல் போயிட்டாங்க. இவர் நின்று பார்த்துட்டு கடைசியில இவரு வந்தார, இவரையும் கூப்பிட்டு பள்ளிவாசல் போயிட்டாங்க. பள்ளிவாசல்ல தொழுதாச்சு, தொழுது முடிஞ்சாச்சு, வந்துட்டாங்க. வந்தவொடனே அவரை கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. யாரு? ஆலிம் வந்தார் இல்லைங்களா, எப்படி ஒரு துறவியாக சூஃபியாக இருக்க முடியும் அப்படின்னு எண்ணத்துல பார்க்க வந்தார் இல்லைங்களா. அவருக்கு உணவு எப்படி பரிமாறப்பட்டது, விருந்தாளிக்கு எப்படி உபசரிப்பு, இஸ்லாம் என்ன சொல்லுது, விருந்தாளிகளை எப்படி உபசரிக்கணும், பல வகையான உணவுகள். அவருக்கு அந்த விருந்தாளி ஆலிம் பார்க்க வந்துட்டாரேன்னு முஹையதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்படியே பல வகையான உணவுகளை வச்சு அவருக்கு பரிமாறுறாங்க. ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க. அந்த மனிதர் ஆலிம் ஆச்சரியத்தோட பார்க்கிறார், எனக்கு இப்படிப்பட்ட உணவுன்னா இவரு பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு, இவரு எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுவாரு. அவங்க மகான் அவர்கள் விருந்தாளியை கவனிக்கிறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்றாங்க. எடுத்து அதை வச்சுக்கோங்க, எடுத்து இதை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாரு, நீங்க சாப்பிடலாமே அப்படின்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு வேற உணவு வருது அப்படின்றாங்க. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இதை விட மிக பெரிய உணவு பொழியுது, ருசியான உணவு வரும் பொழுதுன்னு இவர் காட்டு இருக்காரு. கடைசியில இவர் சாப்பிட்டு முடியும், மகான் எதற்காக செய்தாங்கன்றது அது வேற விஷயம். இவர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு உணவு வருது. சின்ன கிண்ணத்துல கஞ்சி வருது, சின்ன கிண்ணத்துல கஞ்சி வருது, துவையல் வருது. அந்த மகான் அவர்கள் அதை எடுத்து குடிச்சுக்கிட்டு அந்த துவையலை எடுத்து அப்படியே ரொம்ப சொக்கி சாப்பிடுறாங்க. இவரு உயர்ந்த உணவுகள் இவருக்கு வைக்கப்பட்டு இருக்கு. ஏன் இப்போ பக்கத்துல நமக்கு ஒரு வெள்ளை கஞ்சியும் பிரியாணியும் வச்சா நம்ம எது சாப்பிடுவோம்? பிரியாணி தானே நம்ம சாப்பிடுவோம். அந்த மனிதர் அப்படியே பார்க்கிறார், இது என்ன, இது ஒன்றும் புரியலைன்னு ஆச்சரியத்தோட பார்க்கிறார். மகான் அவர்கள் சொல்றாங்க, அவங்கள பார்த்து சொல்றாங்க, இது என்னுடைய உணவு, இது உங்களுடைய உணவு, நல்லா சாப்பிடுங்க. கடைசியில் அவர் விடை பெற போறார். அப்போ மகான் அவர்கள் சொல்றாங்க, நீங்க எந்த எண்ணத்துல வந்தீங்க, நீங்க என்ன சோதிப்பதற்காக நீங்க வந்தீங்க, ஆனால் உங்களுடைய தொழுகை எனக்கு அல்லாஹ் காட்டினான். ஹவுஸ்ல தக்பீர் கட்டிட்டீங்க, ஹவுஸ்ல வெள்ளி கலந்த 5 திரகம் உள்ள கொடை வச்சுட்டேன்னு அந்த எண்ணத்திலேயே இருந்தீங்க. சரி, அந்த தொழுகையை விட்டு அந்த 5 திரகம் கொடையை எடுத்துடலாமான்னு நீங்க எவ்வளவு முயற்சி செய்தீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த 4 ரக்காயத்தும் உங்களுக்கு அப்படியே போயிடுச்சு. அந்த 4 ரக்காய் தொழுகிறாங்க இல்லைங்களா, அப்படியே அந்த எண்ணத்திலே நீங்க வீணாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்பதான் அப்படியே ஆச்சரியத்தோடு அவர் பார்க்கிறார் மகானுடைய நிலைகள் என்ன அப்படின்னு. அவர்கள் எப்படி, அப்போ அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது எல்லாம் என்னுடைய எல்லாம் வெளியில இருக்கு, உள்ளத்துல அல்லாஹ் இருக்கின்றான். உங்களுக்கோ அந்த 5 திரகம் உங்களுடைய உள்ளத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்பர்களே, ஆதலால் நல்லபடியா செல்வந்தர்களாக வாழணும், நல்லபடியா படிக்கணும், உயர்ந்த அந்தஸ்துல இருக்கணும். மகான் எல்லா ஷேகுமார்கள், நம்முடைய நாதாக்கள் எல்லாம் உயர்ந்த அந்த அல்லாஹ் ஆட்சிய அந்த மகான்களுக்கு அல்லாஹ் காலடியில கொடுத்தான். உலக ஆட்சி ஆடம்பரமான அவர்கள் அதை மதிக்கவே இல்லை, ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் மதிக்கவே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உலகம் முழுவதும் ஆளக்கூடிய ஆட்சியாளராக, கலீஃபாவாக அல்லாஹ் கொடுத்தார். எவ்வளவு வெற்றிகள் அன்பர்களே! ஆனால் அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனா நாம என்ன பண்றோம்? சின்ன பொருள் அதை உள்ளத்துல வச்சிருக்கிறோம். நம்முடைய எண்ணத்தில் அல்லாஹ்வை தவிர எல்லாம் இருக்கு, அதனால நாம கஷ்டப்படுறோம். நாம் உள்ளத்துல அல்லாஹ் வந்து விட்டால் இதெல்லாம் நமக்கு ஈஸியா வந்துடும், அல்லாஹ் கொடுத்துருவான், லேசா கொடுத்துருவான். இன்னைக்கு நாம அவர்களை பற்றி பேசுகின்றோம் என்றால்
பெரிய பணக்காரன் பேசுவான், இல்ல அல்லாவாலா அல்லாவுடைய வழின்னு நாம அவர்களை நினைவு கூறோம். பாதுஷா நாயகம் நாம போறோம், நாம நினைவு கூறோம். என்ன, அவர்கள் உள்ளத்தில் அல்லாவை கொண்டு வாழ்ந்தார்கள், அதனால நாம இன்றைய தினம் நாம் நினைவு கூறோம். கஜா நாயகம், கரீபே நவாஸ், அஜ்மீர் நாயகத்தை பத்தி நாம மோது ஓதுறோம். கந்தூரி கொண்டாடப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்த பார்வையில 99 லட்சம் மக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சாங்க. அன்பர்களே, அவர்கள் போட்ட பிச்சை தான் நாம இங்க இருக்கிறோம், ஈமானா இருக்கிறோம். அன்பர்களே, ஆதலால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்று நாம பார்க்கும் பொழுது துன்யாவை அவர்களுக்கு கொடுத்தா ராஜா, அஜ்மீர் ராஜா நாம சொல்றோம். அன்பர்களே, அவர்கள் தான் இந்துஸ்தானை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய ஈமான். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதனால நாம குறைந்த காலமாக அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் நீடித்த ஆயுளை தரட்டும், ஆபியத்தை தரட்டும். நம்முடைய ஈமான் முக்கம்மில் காமிலா இருக்கணும், பரிபூர்ண ஈமானோட வாழணும். நாம போகும் பொழுது சந்தோஷமாக ரப்பை சந்திக்கிறோம். போன எங்கள் எப்படி தூங்குவாங்க மூமின்கள்? கபர்ல எப்படி தூங்குவார்கள் சொல்லுங்க? புது மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்குவாங்க. அது என்னங்க புது மாப்பிள்ளை? இங்க புது மாப்பிள்ளை யாரோட தூங்குறாரு? காதலியோட தூங்குறாரு, தன்னுடைய மனைவியோட தூங்குறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த புது மாப்பிள்ளை தூங்குறது அந்த இரவுல, முதல் இரவுல தூங்குறது சந்தோஷமா தூங்குறாரு. இது துன்யாவுடைய சிற்று இன்பம். நாம் நாளெல்லாம் அந்த ரப்புவை நேசித்து போமையானால் கபர்ல யாரோட இருப்போம்? அல்லாஹ்வோட இருப்போம், அந்த ரப்போட இருப்போம். அன்பர்களே, அதனால் அந்த வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். நம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வரணும். அதற்கு தான் இந்த ஸலவாத்துடைய மஜ்லிஸ், அதற்கு தான் நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போறோம். அதனால நம்முடைய கவனங்கள் எல்லாம் மனைவியோட இருக்கணும், பிள்ளைகளோட இருக்கணும், காசு பணம் எல்லாம் இருக்கணும். நாம கை இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. அது பெருமானார் சொல்லவே இல்லை. உனக்கு உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடும் தான் சொன்னாங்க. அதனால் இந்த துனியாவை நாம் மிக உயர்ந்த பதவியில இருக்கணும், உயர்ந்த படிப்பு படிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த வாழ்க்கை வாழணும். ஆனால் ஈமானோட வாழணும். அன்பர்களே, அந்த ஈமான் அல்லாஹ் அவன் கிருபை செய்யணும். எந்த அல்லாஹ் 2025 கொடுத்தானோ அதே அல்லாஹ் தான் இப்ப நமக்கு 2026 கொடுத்திருக்கிறான். அன்பர்களே, அதனால நாம நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய ரஜபு மாதம் நமக்கு கிடைச்சிடுச்சு. அந்த ரஜபு மாதத்துல நாம் அல்லாஹ்வை zikr செய்தவர்களாக, அல்லாஹ்வை நாம் அவர்களை அந்த ரப்புவை தக்பீர் சொன்னவர்களாக, அன்பர்களே புகழ்ந்தவர்களாக இந்த நாட்களை நாம கழிக்கணும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும், ரஜபு எனக்கு கொடுத்துட்ட ரப்பே, ஷஅபானை எனக்கு கொடு. யா அல்லாஹ், ஷஅபானை கொடுத்த ரப்பே, ரமலானை எனக்கு கொடு. ரமலானை கொடுத்த ரப்பே, லைலத்துல் கதர் இரவை கொடு. நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை நமக்கு லேசாக்கி கொடுத்துடுவான். நாம பார்க்கும் பொழுது எந்த நிஸ்பத்திலையும் நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல இருக்கிறோம், ஜிக்ர் செய்ய இருக்கிறோம். எந்த மக்லூக் சிருஷ்டிகள் சுயமாக என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அது மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், முதலாளியாக இருக்கட்டும், வியாபாரி யாதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அந்த ஈமானோட நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். நம்முடைய பயணம் அதுவாக தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. நாம் இக்லாஸான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பே, நீதான் என்னுடைய ஹாஜத் தருவா, நீதான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய. ரஜபை கொடுத்த ரப்பே, எங்களுக்கு ஷஅபானை குடிய அல்லாஹ், ரமலானை ஆரோக்கியத்துடன் நாங்கள் நல்லமல்கள் செய்யணும் யா அல்லாஹ், இரவு நின்று வணங்கணும் யா அல்லாஹ், இரவு உன்னிடத்திலே தௌபா செய்யணும் யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை நாங்கள் தேடியவர்களாக இருப்பதற்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். இந்த துனியாவை எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துட்டியா அல்லாஹ். ரப்பே, இந்த துனியாவை எங்களுக்கு வருமானத்தில் பரக்கத்து செய்துட்டியா அல்லாஹ், பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளை ஆக்கிடியா அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்துகளை கூடிய அல்லாஹ், உயர்ந்த வாழ்க்கை ஈமானோட வாழ்வதற்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். ஃபால மன்ன வஃப்லுல் ஸிக்ர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்ம இந்த புனிதமிக்க இரவில், புனிதமிக்க மாதத்தில், புனிதமிக்க இடத்துல, புனிதமிக்க அமலை செய்தவர்களாக அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தஆலா
அருள்மறையிலே குறிப்பிடுகிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். படைக்கப்பட்ட சமுதாயத்திலே மிகச் சிறந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்களாக நாம் என்பதால் அல்லாஹ் பெருமையாக அருள்மறையிலே குறிப்பிடுகிறான். அதற்குரிய காரணத்தையும் சொல்கிறான். அந்த மக்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருப்பார்கள், தீயதை விட்டு மக்களை தடுத்து கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹை பற்றி மறைவானவற்றை பற்றி நம்பிக்கை கொள்வார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை கொண்டும் நாம் கண்ணால் பார்க்க முடியாத மலக்குமார்களை கொண்டும் அல்லாஹுடைய வேதங்களை கொண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். அந்த வேதங்களை கொண்டும் அத்தனை வேதத்தை நாம் நம்ப வேண்டும். கியாமத்து நாளை கொண்டும் யுக முடிவு நாள், உலக முடிவு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அதிலே வானங்கள் தவிடுபடியாக நொறுக்கப்படும், பூமி பிளக்கப்படும், கடல் பொங்கி ஊருக்குள்ளே வந்து ஊரை அழிச்சிடும். அது மாதிரி நிலைமை ஒன்று இருக்கிறது. எல்லாம் அழிக்கப்படும், அல்லாஹ் ஒருவனை தவிர என்பதாக அல்லாஹ் அருள்மையை குறிப்பிடுகிறான். அதை நம்ம நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். நன்மை தீமையாகவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. இருந்த போதிலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நன்மையே வரும் என்பதை நாம் நம்ப வேண்டும், வாயால் மொழிய வேண்டும், உள்ளத்தால் உணர வேண்டும். இதுதான் ஈமான். இந்த ஈமான் கொண்டவர்களாகவும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீயதை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். எனவே அந்த மக்கள் சிறந்த மக்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே குறிப்பிடுகிறான். இவன் முதல்ல நமக்கு ஈமான் இருக்கணும். ஈமான் கடுகளவு ஈமான் இருந்தால் கூட அல்லாஹ் நம்மை நரகத்திலே வைக்க மாட்டான். அதுவே ஈமான் இல்லைன்னா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஈமான் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை நரகம்தான். கடுகளவு ஈமான் இருந்தால் கூட அல்லாஹ் அவற்றை வைத்து நாம் செய்திருக்கக்கூடிய சிறு சிறு நன்மைகளை வைத்து கூட அல்லாஹ் தான் நம்மை சுவனத்திற்கு அனுப்பிவிடுவான். சொன்னாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத்து நாளில் ஒரு மனிதன் வருவான், அவனிடத்தில் எல்லா அமல்களும் இருக்கும், சொர்க்கத்துக்கு உரியவனாக இருப்பான், ஆனால் நாம் பட்டவர்களில் நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் சிலருக்கு தீமை செய்திருப்பான். ஒரு கூட்டம் வரும், யா அல்லாஹ், இவன் எனக்கு இந்த தீமை செய்தான், எனக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை, என்னை வாயால் திட்டினான், எனக்கு கொடுஞ்சொல் கூறினான், இவனை விடாதே என்பதாக கேட்கப்படும் பொழுது அவனிடத்தில் நன்மைகள் தான் இருக்கும். அதற்கு பகரமாக அங்கே போய் காசு பணம்லாம் கொடுத்து வாங்க முடியாதுக்கு பதிலாக அந்த நன்மையை தந்துடலாம், வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி கேட்பாங்க பாதிக்கப்பட்டவங்க. அதனால தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய துஆவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உடனே அவற்றை ஏற்றுக்கொள்வான் என்பதாக. அப்போது அல்லாஹ் நன்மையை அவற்றை வாங்கி விட்டு கொடுத்துருவான். இன்னொரு கூட்டம் வரும், அல்லாஹ் எனக்கு இந்த தீங்கு செய்தார், எனக்கு நன்மையை வாங்கி தந்துடு, அப்படியே கூட்டமாக வந்து நபராக வந்து இவரிடத்தில் இருந்த எல்லா நன்மைகளையும் படுத்தி சென்று விடுவார்கள். பிறகு இன்னொருவர் வருவார், யாரெல்லாம் எனக்கு இவ்வளவு தொந்தரவு செய்து விட்டார், தொல்லை கொடுத்து விட்டார், துன்பம் செய்து விட்டார், இவருடைய எனக்கு பரிகாரம் வேணும் என்று கேட்டபோது, அப்போ அல்லாஹ் கேட்பான், அவனுக்கு நன்மையே இல்லை என்று சொன்ன போதே, பரவாயில்லை, என் தீமையை எடுத்து கொடுத்துரு. அப்போ அப்படியே தீமை சேர்ந்து போயிடும். இவர் தான் மிகவும் ஏழை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசி நரகத்துக்கு முடிவு செய்யப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலாவே ஒரு கருணையோடு அவர் ஒரு இரக்கத்தோடு அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பான். அல்லாஹ் நம்ம மன்னித்து விட மாட்டானா என்பதாக பார்ப்பான். அப்போ அல்லாஹ் கேட்பான், என்ன பார்க்குறான்னு, யா அல்லாஹ், என்னை நீ மன்னித்து விட மாட்டாயா, சூரத்திற்கு அனுப்பிவிட மாட்டாயா என்று நான் ஏக்கத்தோடு உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்று கெஞ்சக்கூடிய நேரத்தில் கருணையே உருவானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்றவராக அல்லாஹு தஆலா அந்த மனிதனை சுவனத்திற்கு அனுப்புவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இதற்கு அவருடைய நன்மைகள் செஞ்சிருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் ஓதிருக்க வேண்டும். நாளை கியாமத்து நாளில் அனைத்து நபிமார்களும் கையை கழுவிடுவாங்க, என்னால் முடியாது, நான் அந்த பழத்தை திங்க வேணான்னு அல்லாஹ் சொன்னால் தின்னுட்டேன், எனவே நான் அதுக்காகவே நல்லா இடத்துல பாவம் போய் கேட்டுட்டு இருக்கிறேன், கேட்டு தான் நான் விடுதலையாகி பூமிக்கு வந்தேன், எனவே அதை நினைத்து நான் வருந்துகிறேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நழுவிடுவாங்க. வேறு வழியே இல்லை. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து உம்மத்துமார்கள் வரும்பொழுது விடுவாக செய்தாவில்
அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் இந்த மக்களை காப்பாற்று, இந்த மக்களை மன்னித்து விடு என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவான், நபியே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் தருகே என்பதாக. அப்போ யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை நம்பி அவர்களை விசுவாசித்து அவர்கள் வழி நடந்தார்களோ, சிறு சிறு பாவங்களை செய்திருந்தாலும் கூட அவர்களுக்காக வேண்டி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிஷ் செய்து அவர்களை சோனத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. தடாகம் ஒன்று இருக்கும், தண்ணீர் தடாகம், ஹவுதல் கௌதர். மக்கள் அந்த அந்த அமளி துமளியில் தண்ணி வானத்துக்கு மேலே சூரியன் வந்து ரொம்ப கிட்ட தலைக்கு பணமர உயர்த்தில் இருக்குன்னு சொல்லப்படுது. தரைகள்லாம் செப்பத்திரையாக ஆக்கப்படும். அந்த நேரத்தில் உஷ்ணத்தால் அந்த கால் வழியாக அந்த உஷ்ணம் ஏறி மூளை அப்படியே உருகி விடும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளோ பெரிய கொடுமையான நேரம் அந்த நேரம். அதில் அல்லாஹ் தஆலா இளம் வாலிபர்களுக்கு 7 பேருக்கு நிழலை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் எவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம் இருக்கிறதோ, வீட்டுக்கு சென்றாலும் கூட சிறு தேவைகளுக்கு சென்றாலும் கூட எவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய பள்ளியின் மீது இருக்கிறதோ அந்த இளம் வாலிபர்களை அல்லாஹ் அந்த நிலையிலே இருக்க வைக்கிறான், அந்த நிலையை கொடுக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதுபோன்ற கூட்டத்தில் 7 பேர் அல்லாஹ் தஆலா சோனத்தினுடைய நிழலை, அந்த அரசுடைய நிழலை அந்த கியாமத்து நாளையில் அமளி துமளில் தருவதாக சொல்லியிருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த 7 பேரில் நம்மையும் ஒருவராக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஈமான் உள்ளவர்களாகவும் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். நமக்கு என்ன கேட்டு செஞ்சால் செஞ்சுட்டு போனால், சொன்னால் கேட்க போனால் போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இடத்தில் ஒரு தீமை நடைபெறுகிறது என்று சொன்னால் அவற்றை கையால் தடுங்கள், சக்தி இல்லை என்று சொன்னால் வாயால் தடுங்கள், அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் மனதார ஒதுக்கி விடுங்கள் என்பதாக சொன்னாங்க. இதுதான் ஈமானிலே கடைசி அந்தஸ்தாக இருக்கிறது என்பதாக. நம்மளவர் வழியில் ஊரோட ஒத்து போகலான்னு சொல்லிட்டு அந்த தீமையை நம்மவும் சேர்ந்து சிந்தமாக்கும். அல்லாஹு தஆலா நாளை வறுமையில் ஹுதூஹு பகுல்லூஹு சும்மல் ஜஹீம சல்லூஹு, புரியுங்கள் இந்த பாதைகளை, நான் வேதத்தை இறக்கி வைத்தேன், நபிமார்களை அனுப்பி வைத்தேன், நன்மை எது தீமை எது என்பதாக சொல்லுவதற்கு நபிமார்களையும் அவ்வப்பொழுது பெரியவர்களையும் உலமாக்களையும் ஆலிம்களையும் நாதாக்களையும் நான் அனுப்பி வைத்தேன். அவன் சொன்னதை கேளாமல் தீமையின் பக்கம் தன்னையும் ஆக்கி கொண்டானே, அவனை பிடித்து நரகத்தில் தள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு ஆணையிடுவான் என்பதாக அருள்மறையில் குறிப்பிடப்படுகிறது. எனவே யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, எல்லா மனிதர்களையும் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தேன் என்பதாக சொல்லப்படுகிறதே அருள்மறையிலே. எனவே அனைத்து மக்களும் நம்முடைய சகோதரர்கள், எல்லா மக்களும் சமூகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். எனவே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், குழந்தைகள், உறவினர்கள், அன்னை வீட்டார்கள் அத்தனை பேருக்கு நன்மை ஏவக்கூடிய தீமை தடுக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்வோமையானால் அல்லாஹ் புகழ்ந்தானே ஹைர உம்மத்தின் உஹர்ஜத்தில் நாஸ், அனைத்து மனித சமுதாயத்திலும் சிறந்த உம்மத்துமாக என்பதாக அல்லாஹ் தஆலா புகழாரம் சூட்டினானே, அந்த பாராட்டுக்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எனவே நன்மை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் ஈமானிலே அப்படியே ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்-ஃபாத்திஹா. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். लकल हम्द व लक शुक्र या अल्लाह, लकल हम्द व लक शुक्र या अल्लाह, लकल हम्द व लक शुक्र या अल्लाह। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा वसिल सवाब मा करना मिन कलामिकल अज़ीज़ आज़ियत वासिला रहमतन नाज़िला बरकतन शामिला तोहफतन कामिला मक़बूलतन वलियतन मिन्ना इला रूहि सय्यिदिना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम खासा सुमैला अरवाही जमील अनबियाई वल औलियाई वल उलमाई वल शुहदाई वल सालिहीन आम्मा। अल्लाहुम्मा अनफ़अना बि बरकातिहिम, अल्लाहुम्मा अनफ़अना बि उलूमिहिम, अल्लाहुम्मा अनफ़अना बि असरारिहिम, अल्लाहुम्मा अफ़िल अलैना मिन फ़िउलातिहिम, अल्लाहुम्मा बारिक लना बि बरकातिहिम या रहमर राहिमीन या रहमर राहिमीन। अल्लाहुम्मा तहिर क़ुलूबना अन ग़ैरिक व नव्विर क़ुलूबना बि नूरि मारिफ़तिक अबदन अबदन। या अल्लाह रब्बे नांगल உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் ரப்பே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பே வயசு ஆயிடுச்சு யா அல்லாஹ்,
எல்லாம் முடிகள் எல்லாம் நரைச்சிடுச்சு ரப்பே, முடிகள் எல்லாம் வெண்மையாயிடுச்சு யா அல்லாஹ். ரப்பே நீ கிருபை செய்ய அல்லாஹ். எங்கள்ல எந்த ஒரு நல்ல அமல்களும் இல்லையா அல்லாஹ். ரப்பே எங்களை நீ மன்னித்து கிருபை செய்ய அல்லாஹ். நாங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே இந்த நிறைய நீ கொடுக்கிறதே ரப்பே என் பக்கம் நீங்க வரீங்கன்றதுக்கு தான் அடையாளம் யா அல்லாஹ். அதை மறந்த வாழ்க்கை நாங்க வாழ்றோம் யா அல்லாஹ். இந்த துன்யாவுடைய ஆசா பாசங்களில் மூழ்கி இருக்கிற யா அல்லாஹ், கேளிக்கைகளில் மூழ்கி இருக்கிற யா அல்லாஹ். ரப்பே எங்களை நீ மன்னித்து கிருபை காட்டு யா அல்லாஹ். இந்த துன்யா உன்னை கொண்டு இருக்கின்ற ஈமானை எங்களுக்கு அதிகப்படுத்தி யா அல்லாஹ். இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய மக்லூக்குகள் எல்லாம் உன்னை கொண்டு இருக்கின்ற ஈமானை எங்களுக்கு அதிகப்படுத்தி யா அல்லாஹ். நீதான் இலான்ற ஈமானை எங்களுக்கு நீ பிச்சை போடு யா அல்லாஹ். நீதான் கொடுக்க கூடியவன்ற ஈமானை எங்களுக்கு பிச்சை போடு யா அல்லாஹ். நீதான் தடுக்க கூடியவன்ற ஈமானை எங்களுக்கு நீ பிச்சை போடு யா அல்லாஹ். ஒருபே உன்னிடத்திலே நாங்கள் ஆதரவு வைக்கிறேன் யா அல்லாஹ். நீ நன்மையை எங்களுக்கு வாரி வழங்குவேன் நாங்க ஆதரவு வைக்கல யா அல்லாஹ். அல்லாஹ் தீமையான காரியங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்தது யா அல்லாஹ். ரப்பே நல்ல நாட்கள்ல நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் நீடித்த ஆயுள கூடிய அல்லாஹ், ஆபியத்தை கூடிய அல்லாஹ், சலாமத்தை கூடிய அல்லாஹ். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துடியா அல்லாஹ். இந்த துன்யாவுல ரப்பே நாங்கள் சுற்றி அலையாமல் எங்களுடைய தேவைகள் என்ன இருக்கோ, எங்களுக்கு முகத்தர்ல என்ன எழுதியிருக்க நீ அறிஞ்சவனா இருக்க யா அல்லாஹ். அதை எங்களுக்கு லேசா கொடுத்துடியா அல்லாஹ். அந்த உணர்வை நீ கொடுத்துடியா அல்லாஹ். நீ தான் கொடுக்கிறன்ற உணர்வை எங்களுக்கு கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே உள்ளமையின் வியப்பை எங்களுக்கு நாங்கள் அறியக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உன்னுடைய உள்ளமையின் வியப்பை நாங்கள் பெறக்கூடிய இன்பத்தை எங்களுக்கு கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே மாரிஃபா உன்னை பற்றி அறியக்கூடிய ஞானங்களை எங்களுக்கு நீ பிச்சை போடியா அல்லாஹ். ரப்பே இந்த துன்யாவில் நல்லமல்கள் செய்யணும் யா அல்லாஹ். ரப்பே எங்களை விட்டு ரப்பே நாட்கள் போயிடுச்சு யா அல்லாஹ். அந்த நாட்கள் எல்லாம் திரும்பி வராது யா அல்லாஹ். மீண்டும் அந்த நாட்களில் நாங்கள் சென்று எந்த அமல்களும் செய்ய முடியாது யா அல்லாஹ். போனது தான் ரப்பே. அதனால் இருக்கக்கூடிய நாட்கள்ல உன்னுடைய பொருத்தமான காரியங்கள் நாங்கள் ஈடுபடணும் யா அல்லாஹ். நற்காரிய ஈடுபடுற அல்லாஹ். உன்னுடைய சிக்கர்ல இருக்கணும் யா அல்லாஹ். கொடுக்கல் வாங்கலில் நீதான் கொடுக்கிறன்ற உணர்வை எங்களுக்கு பிச்சை போடு யா அல்லாஹ். உன்னிடத்திலேயே நாங்கள் நெருங்கணும் யா அல்லாஹ். உன்னுடைய நெருக்கத்தில் இருக்கணும் யா அல்லாஹ். உன்னுடைய குர்பை எங்களுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ். உன்னுடைய கிருபையை எங்களுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ். நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், நிகரற்ற அன்புடையோன் யா அல்லாஹ். உன்னுடைய நிகரற்ற அன்பை நாங்கள் ஆதரவு வைக்கிற யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வச்சிரு யா அல்லாஹ். மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோரையும் ரப்பே சந்தோஷமா வச்சிடியா அல்லாஹ். மொஹல்லாவாசிகள் அனைவரையும் சந்தோஷமா வச்சிடியா அல்லாஹ். எங்களை யார் எல்லாம் வியாதியஸ்தர்களா இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே எந்த வியாதியிலும் சிக்காமல் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். கண்ணியமா வாழ செய்துடியா அல்லாஹ். இஸ்ஸத்தா வாழ செய்துடியா அல்லாஹ். சிஸ்ரிகள் முன்னால் முகத்தாஜ் ஆக்கிடாதையா அல்லாஹ். ரப்பே உன் முன்னால் நாங்கள் ருக்கு செய்யணும் யா அல்லாஹ். உன் முன்னால் நாங்கள் கை கட்டி நிற்கணும் யா அல்லாஹ். உன் முன்னால் நாங்கள் முழுமையான முறையில் சஜிதா செய்யணும் யா அல்லாஹ். சிஸ்ரிகள் முன்னால் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய அல்லாஹ். கண்ணியமா வாழ செய்துடியா அல்லாஹ். ரப்பே இஸ்ஸத்தா வாழ செய்துடியா அல்லாஹ். ரஜப் மாதத்துல நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். ஷாபான் மாதத்துல நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். ரமலான் மாதத்தை எங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவை எங்களுக்கு நசீபாக்கிய அல்லாஹ். இரு பெருநாள் இரவுகளை எங்களை நசீபாக்கிய அல்லாஹ். எங்களுக்கு நீடித்த ஆயுளக்கூடிய அல்லாஹ். அந்த நீடித்த ஆயுள ரப்பே மறுமைக்கான நல்லமல்கள் நாங்கள் அதிகம் செய்யணும் யா அல்லாஹ். அந்த நல்ல மூமின்களாக முஸ்லிம்களாக எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். உண்மை முஸ்லிம்களாக இந்த துன்யாவில் வாழ்ன யா அல்லாஹ். உண்மை மூமின்களாக வாழ்ன யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்தை விட்டு உன்னிடத்துல பாதுகாவல் தேவை யா அல்லாஹ். நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு குடிய அல்லாஹ். முஸ்லிம் ரப்பே சாதகமான ஆட்சியாளர்களை நீ குடிய அல்லாஹ். ரப்பே எங்களுடைய வாழ்க்கை இந்த துன்யாவில் ரப்பே உன்னை ஜிக்ர் செய்யக்கூடிய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை நீ ஆக்கிடியா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். பல உம்ரா பல ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உன்னுடைய நல்லடியார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே
இந்த நன்மைகளை எல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா. எங்களுடைய உஸ்தாத் நாயகம் இஸ்மாயில் சாச்சா அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா. ரப்பே எங்களுடைய ஷேகுமார்கள் நல்லடியார்கள் சீதேவிகள் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா. ரப்பே இந்த மஹல்லா எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்படுகின்றார்களோ கஷ்டப்படுகின்றார்களோ ரப்பே சிரமத்திற்கும் சோதனைக்கும் உள்ளாக்கப்பட்ட அந்த கஸா மக்களுக்கும் நீ ஏற்றி வச்சிடியா அல்லா. அந்த பலஸ்தீன மக்களுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா. யா அல்லா அவர்களுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக்கிடியா அல்லா. ரஜப் வந்துடுச்சு யா அல்லா, ரமலான் வரப்போகுது யா அல்லா. ரப்பே அவர்களுக்கு அந்த நல்லமல்கள் செய்யக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை நீ அதிகப்படுத்தி கொடுத்துடியா அல்லா. இந்த குளிரிலும் மழையிலும் அவர்கள் கஷ்டப்படுறாங்க யா அல்லா. அந்த காட்சியை நீ மாற்றி காட்டியா அல்லா. நீ தான் ஹாஜத் தருவா ரப்பே. ரப்பே நீ கிருபை செய்திடியா அல்லா. இந்த துஆக்கள் எல்லாம் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் கபூல் செய்ய அல்லா. ஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.